இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆனாலும் துரை, உன்னை சும்மா சொல்லக்கூடாதுடா. நீ வேற ரகம். ஆதி நேருக்கு நேரா நின்னு அவனை கொலை பண்ண முயற்சி பண்ணி அதுல அவன் உன் முகத்தை பார்த்தும் தைரியமா அவனோட ஆபீஸ்க்கே வந்து பயங்கரமான ஒரு நடிப்பை போட்டு அவனையே குழப்பி நம்ப வச்சு அதே ஆபீஸ்ல நீ மறுபடியும் வேலை பார்க்கற பாரு. எவ்வளவு பெரிய விஷயம்டா துரை, நீ வேற லெவல்டா. இவனை பார்த்தா பாரதி மேல தெரியாம வந்து இடிச்ச மாதிரி தெரியல. வேணும்னு பண்ணிருப்பான்னு தான் தோணுது. இவனை இப்படியே சும்மா விடக்கூடாது, ஏதாவது பண்ணி ஆகணுமே. என்னாச்சுங்க? ஏன் சத்தம் போட்டீங்க? என்ன யார் அடிச்சான்னு பாத்தீங்களா? நாங்க யாரும் பார்க்கலங்க. ஏதோ சத்தம் கேட்டுச்சு, அதான் என்னன்னு சொல்லி பார்க்க வந்தோம். அப்ப நீங்க என்ன அடிச்சவன பார்க்கலையா? இல்லையே, நாங்க வந்தப்ப நீங்க மட்டும் தான் நின்னுட்டு இருந்தீங்க. சரி போலாம் வா. டேய் வாடா, டேய் வாடா. என்னடா இவரு, என்னாச்சுன்னு தெரியலையே. வலிக்குதே. டேய் யாரா நீங்க? பயந்தாங்கோலிங்களா? முகத்தை மூடி அடிச்சுட்டு போறீங்க. தைரியம் இருந்தா முன்னாடி வாங்கடா. அம்மா அப்பா என்ன அடி? உன் மேல இருக்கிற சந்தேகத்துக்கு தாண்டா இந்த அடி. நீ தானே கன்ஃபார்ம் ஆச்சு. அப்புறம் இருக்குடா உனக்கு கச்சேரி. பாரதி, நாங்களும் நேரா வீட்டுக்கு தான் போறோம். கார்ல இருங்க, போற வழியில டிராப் பண்றோம். இல்ல சார், வேண்டாம், நான் ஆட்டோலயே போய்க்கிறேன். பாரதி, நான் ஒன்னும் உங்களை டெய்லி ஆபீஸுக்கு கூட்டிட்டு வந்துட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விடுறேன்னு சொல்லல. உங்க காலில் அடிபட்டிருக்கு, எங்களுக்காக நீங்க உங்க கால் வலியும் தாங்கிக்கிட்டு ஆபீஸுக்கு வந்து முக்கியமான வேலை எல்லாத்தையுமே முடிச்சு கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்ல பாரதி, நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் மேலேயுமே எனக்கு அக்கறை இருக்கு. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்கள சேஃபா பார்த்துக்க வேண்டியது அந்த பாஸோட கடமை. இந்த மாதிரி நடக்க முடியாம இருக்கிறவங்கள பாதியில விட்டுட்டு போற அளவுக்கு உங்க பாஸ் ஒன்னும் மோசமானவர் கிடையாது. சப்போஸ் நீங்க ப்ராஜெக்ட் விட்டுட்டு வெளியே போறீங்கன்னா நீங்க யாருக்கிட்டையும் என்னை பத்தி தப்பா பேசிடக்கூடாது இல்ல. சொல்ல போனா நீங்க அப்படி சொன்னா அது எனக்கு மட்டும் அவமானம் இல்ல, மித்ராவுக்கும் சேர்த்துதான். என்ன மித்ரா, நான் சொல்றது கரெக்ட் தானே? மித்ரா, நீயாவது பாரதியை கன்வின்ஸ் பண்ணி கார்ல ஏற சொல்லு. எனக்கு ஒரு அவமானம்னா அதை நீ தாங்கிக்க மாட்டல்ல? யா, அது எப்படி உங்களுக்கு ஒரு அவமானம்னா அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க முடியும்? மித்ரா சொன்னதை கேட்டீங்கல்ல பாரதி, வாங்க. மித்ரா, பாரதி நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க, நீயே அவங்கள வண்டியில ஏற சொல்லு. பாரதி, ஆதிதான் இவ்வளவு தூரம் கேக்குறாருல, கார்ல ஏறுங்க, நாங்களே உங்களை டிராப் பண்றோம். ஏறுங்க.
பாரதி, குழந்தைங்க வேற தூங்கிட்டாங்க. நான் போய் சாப்பிடறதுக்கு ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல பாட்டி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஸ்நாக்ஸ் நிறைய சாப்பிட்டாங்க. நான் அப்புறமா ஏதாவது செஞ்சு கொடுத்துக்கிறேன். ஒண்ணும் வேணாம், என்கிட்ட சொல்லு, நானே செஞ்சு எடுத்துட்டு வர்றேன். சரி. பாரதி, கால்வலி இப்போ எப்படி இருக்கு? நான் உங்களுக்கும் குழந்தைக்கும் சேர்த்து தோசை ஊத்தி எடுத்துட்டு வந்திருக்கேன். எல்லாரும் சாப்பிடுங்க. மேடம், என்ன திடீர்னு எங்க மேல உங்களுக்கு இவ்ளோ அக்கறை வந்திருக்கு? என்ன பாரதி இப்படி கேக்குறீங்க? உங்களுக்கு கால்ல வேற காயப்பட்டிருக்கு. அதே இடத்துல காஃபி கொட்டி அது வேற ரொம்ப வலிக்கும்ல. அந்த காலோட நீங்களும் சமைச்சு குழந்தைங்களுக்கும் கொடுத்து மத்தவங்களுக்கும் கொடுத்து நீங்களும் சாப்பிட்டு எவ்வளவு பெரிய வேலை. அத கொஞ்சம் ஈஸியாக்கி கொடுக்கலான்னு தான் நானே உங்களுக்கு தேவையான சமையல் எல்லாம் முடிச்சிட்டேன். இனி நீங்க சாப்பிட்டா மட்டும் போதும். தோசை இருக்கு, ஆனா சட்னி எதுவும் அரைக்கல. இட்லி பொடியும் ஆயிலும் வச்சிருக்கேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாத்தீங்களா, குழந்தைங்க தூங்கிட போறாங்கன்னு தான் அவசர அவசரமா சமைச்சு எடுத்துட்டு வந்தேன். ஆனா பாருங்க, குழந்தைங்க தூங்கிட்டாங்க. முதல்ல அவங்களை எழுப்பி சாப்பிட கொடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க. வரேன். பாரதி, இவ போக்கே சரியில்லையே. என்னைக்கு இல்லாத திருநாளா இன்னைக்கு இவளோட அக்கறை அடுப்பாங்கரையில இருந்து நம்ம ரூம் வரைக்கும் வந்திருக்கே. மித்ரா சொன்னதை கேட்டீங்கல்ல பாட்டி? அடிபட்டிருக்குன்னு அக்கறையில செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கா. அடாடாடாடா, அவ அக்கறையில கொள்ளிக்கட்டைய வைக்க. அவளை பத்தி எனக்கு தெரியாது. உனக்கு காயம் ஆனதுக்கு இந்த உலகத்திலே சந்தோஷப்படுறது அவ ஒருத்தியாதான் இருக்கும். அவ எதுக்கு இதெல்லாம் பண்றானே தெரியலையே. இவ சாதாரணமா இந்த மாதிரி இருக்கிற ஆள் கிடையாது. விடுங்க பாட்டி, அவ அப்படிதானே. ஆதித்யா, தமிழ், எந்திரிங்க. அப்பாடா, ஒரு வழியா அந்த பழைய தோசை மாவுல பாரதி ஃபேமிலிக்கு தோசை ஊத்தி கொடுத்து காலி பண்ணியாச்சு.